என்ன கோபம் உள்ள இருந்தா தானே வெளியே வரதுக்கு. அதான் அவர் மூக்கு மேல ரெட்டியா இருக்கு எப்பவும். பொண்ணு பார்க்க வரும்போது இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறது. போய் வேற ட்ரெஸ் பார்த்துட்டு வைப்போம். மூக்கு மேல கோபம் இருக்கிறவனை கண்டு பயப்படவே கூடாது. ஏன்னா அந்த மூக்கு கீழே இருக்கிற உதட்டுல தான் குணமும் இருக்கும். ஆமா ஆமா, உதட்டு கீழே எவ்வளவு குணம் இருக்கு. இவ்வளவு கூட உதட்டுல குணம். லிப்ஸ்டிக் மறைக்குது, அவ்வளவுதான். நாங்க வேற ஏதோ பொதுவா தான் பேசிட்டு இருந்தோம். உங்க மூக்க பத்தி எல்லாம் நாங்க சத்தியமா ஒண்ணுமே சொல்ல. Glad to meet you. நான் கூட ரொம்ப ரொம்ப glad to meet you. விடுறீங்களா? வலிக்குது. உட்காருங்க. இல்ல, நான் பெரியவங்க முன்னாடி உட்கார்றது இல்ல. நீங்க நானே பெரியவன் தான். எப்ப வந்தீங்க? இப்பதான் ஒரு 5 நிமிஷம் ஆகுது. நான் இங்க வந்ததை பத்தி கேட்கல. ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? காலேஜ் திறக்கும் போதுதான் வந்தேன். வேற எப்ப வருவேன்? என்ன என்ன காலேஜ்ல நம்ம மகனை சேர்க்க வந்தோமே, அத பத்தி கேட்கலீங்க அவரு. அத பத்தி கேட்கல அவரு. அத பத்தி கேட்கல அவரு. அதுக்கு நேத்திதான் கிளம்பி நாளைக்குதான் அவரு. இன்னைக்குதான் அது என்னமோங்க உங்க பேச பார்த்தா மரியாதை வருதுங்க. பேச வரலீங்க. ஆமா, நீங்க என்ன தொழில் செய்யறீங்க? தொழில் தொழில் என்னங்க நீங்க? ஏதோ மனுஷன் பிறக்கிறான், வளர்றான், சாகுறான், நடுவே பசி வந்தா சாப்பிடுறான், தூக்கம் வந்தா தூங்குறான். இதுக்காக ஏதோ செய்யறோம். இதுக்காக ஏதோ செய்யறோம்னு சொன்னீங்களே, அதுதான் என்னன்னு நான் கேக்குறேன். அத நான் எப்படி சொல்லுவேன்? உங்க பெருமையை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கே. நம்ம பையன் இப்படி சொல்லுவான். நானே சொல்றேன், எங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ். அப்படியா? ஃபாரின் எக்ஸ்போர்ட், இம்போர்ட். கம்பெனி பேரு? தனியா கம்பெனி பேரு ஒண்ணு இல்லைங்க. சும்மா பிரைவேட் லிமிடெட்னு போட்டுட்டு அதுல நாங்க தான் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா அதுல ப்ராப்ளமே இல்ல. இந்த லிட்டிகேஷன், இன்கம் டாக்ஸ், நத்திங். நோ இன்கம், நோ டாக்ஸ், நத்திங். அடடே, யாரே? பொண்ணு கக்காவா? என் பொண்ணு ரூபா. புடவை கட்டி இருக்கா. நமஸ்காரம் பண்ணிக்கமா. காலம் கெட்டு போச்சுங்க. என்னாச்சு? இல்ல, நமஸ்காரம் பண்ற அழக பாத்தீங்களா? காலைல வந்து நமஸ்காரம் பண்ணுமா? இதான் காலமா? சீத்தை ரஹோ பேட்டி. பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த மாணிக்கு. இவ்வளவு நான் பொண்ணு பார்க்க போகும்போது தடால்னு கால விழுந்துட்டான். அப்ப தூக்கி நிறுத்தினவன் தான் இன்னும் விடவே இல்லையே இவ்வளவு. பாத்தீங்களா வெக்கம். 25 வருஷமா இன்னும் அந்த வெக்கம் போலியே உனக்கு. கள்ளி அப்பப்போ அப்பப்போ. பொண்ணுக்கு என்ன செய்யறதா உத்தேசம்? என் ஆஸ்தி பூரா அவளுக்கு தான். கேட்டியா? வேற என்ன வேணும்? உங்களை பத்தி என்ன? டாடி, உங்களுக்கு ஃளைட் டைம் ஆகல? எஸ் நேரமாச்சு. அப்ப சம்பந்தி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி விடுவோம். நடத்துங்க. யாருக்குன்னா? என்ன அப்படி சொல்றீங்க? என்ன என்ன நீங்க நடத்த மாட்டீங்களா? எல்லாம் உங்க கையில தானே இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் டி. என்ன தேங்க்ஸ்? ஆமா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? குரு, யாரோ பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்கு. என் தொழில் மாதிரியே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசிடுறேன். யாரோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கியான். ஊருக்கு தகவல் வந்திருக்கு. என்னை விட ஊருக்காரவங்க தான் அதிகமா பதறி போயிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அது இல்லன்னா அத நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உண்டு இல்ல, இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு 2 வயசுல இருந்தே தெரியும். உண்டா இல்லையா? அதுல பாருங்க சார், இந்த உண்டு இல்ல இந்த 2 வார்த்தை மட்டும் இல்லீங்க. இதுக்கு மத்தியில இன்னொரு வார்த்தை இருக்குதே. அது என்னப்பா அப்படி ஒரு 2 கெட்டா வார்த்தை? அது வந்துங்க, ஒரு கோணத்துல பார்த்தா உண்டு மாதிரி இருக்கும், இன்னொரு கோணத்துல பார்த்தா இல்ல மாதிரி இருக்கும். புரியல. இப்போ நானும் உங்க தம்பியும் பழகிறேன் இல்லையா? இந்த மாதிரி ஆணும் பொண்ணும் பழகிறது ரொம்ப சகஜம். அதுலயும் மெடிக்கல் காலேஜ்ல இதெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க சார். அட நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. என்ன மாதிரி மழை பயிரும் தப்பா எடுத்துக்க மாட்டான். ஆனா ஊர் சனங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்க என்ன தப்பா எடுத்துக்கணும்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் இருக்கப்பா. புருஷனோட கைப்பட்டா பொண்டாட்டியோட மேரிஸ் இருக்கும். குழந்தையோட உதடுபட்டா தாய்மடியில பால் சுரக்கும். அதே மாதிரி யாரார தொட்டா என்ன உணர்ச்சிகள் ஏற்படும் பெரியவன் சொல்லி வச்சிருக்காப்பா. அதை விட்டு நாங்க பாட்டுக்கு பேசுவோம், நாங்க பாட்டுக்கு தொடுவோம்னா என்ன அர்த்தம்? அவனு கடைசியா சொல்றேன், உன்னை நம்பி நான் மட்டும் இல்லை, ஒரு ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. நீ படிப்பு முடிஞ்சு ஊர் திரும்புற வரைக்கும் மறுபடி இந்த மாதிரி எதையுமே நான் கேள்விப்படக்கூடாது. ஒழுங்கா படிச்சுட்டு ஊர் வந்து சேர்.
நான் வரேன். என்ன உடனே போட்டீங்க? வந்த வேற முடிஞ்சு போச்சுப்பா. அங்க உன்னை வளர்த்து அண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அவ மேலும் ஆளாம இருக்கணும்னா ஒரு நடத்தையா தான் இருக்கு. அவ்வளவுதான் சொல்லுவேன். வரேன். பயல நல்லா கேட்டேன். அவன் சொன்னா வைத்தியத்துக்கு படிக்கிற இடத்துல இதெல்லாம் சகசன்னு யாராவது தப்பா சொன்னாங்கன்னா நீங்க கவனிக்காதீங்கன்ட்டான். அதானே பார்த்தேன். நம்ம புள்ள அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டான். மாணிக்கம், வாங்க என்ன, இந்த மாசம் எல்லாருக்குமே கொஞ்சம் முடை. அவனுக்கு பணம் அனுப்புறதுக்கு வழக்கமா சேர்றதை விட கொஞ்சம் கம்மியா தான் சேர்ந்திருக்கு. பரவாயில்ல என்ன, நானு ஆனைக்காட்டுல காவல் பாக்குறேன்ல, அந்த சம்பளமும் சேர்ந்து வரும். அதையும் அனுப்பிச்சுடுறேன். அப்படியா? மாணிக்கம், மேனேஜர் ஐயாங்களா, வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஆயுசு 100ங்க. நான் 2 நாளா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஆயுசு எவ்வளவு வச்சுக்கலாம்? ஐயா என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? உன்னை காவலுக்கு விட்ட லட்சணம் யானை தோட்டத்துக்குள்ள புகுந்த பயிரெல்லாம் அழிச்சிருச்சு தெரியுமா? ஐயோ, தப்பு நடந்து போச்சுங்க. எங்க வீட்டுல ஒரு தலை போற காரியம்ங்க. அதுக்காக 2 நாள்ல என்ன நடந்துற போதுன்னு நினைச்சு பட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேங்க. ஐயா என்ன மன்னிக்கணுங்க. உனக்கு இந்த மாசம் சம்பளம் கிடையாது. ஐயோ, என் தம்பிக்கு அனுப்ப வேண்டிய பணம்ங்க. என்ன வேணா 4 அடி அடிச்சிருங்க. சம்பளம் இல்லைன்னு சொல்லாதீங்க ஐயா. ஐயா உங்க கால பிடிக்கிறீங்க. ஐயா 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 சம்பளம் கொடுத்துருங்க ஐயா. ஐயா என்னங்க வாங்க இப்படி. சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏயா, ஆனை புகுந்த பயிரை மிதிச்சப்போ என் புருஷன் அங்க இருந்து அவரையும் சேர்த்து மிதிச்சிருந்தா அவர் உயிருக்கு நீ என்ன வேலை கொடுத்திருப்ப? என்ன மரியாதை இல்லாம பேசுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு மானம் கிட்ட பேசப்படுவாமா? தப்பு நடந்து போச்சுன்னு கால கைய பிடிக்கிறாரு. மன்னிக்க தெரியாத மடையனுக்கு மரியாதை என்ன வேண்டி கிடக்கு. மறுபடியும் இந்த பக்கம் வந்த வெக்காலி காலை வெட்டி விட வெட்டி. என்னங்க, அந்த ஆளுகிட்ட நான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அவன் கிடக்குறா, நாய் விடு. இப்ப தம்பிக்கு அனுப்ப வேண்டிய பணம் குறையுது. அதுக்கு நான் என்ன செய்வேன்? லட்சுமி, நைட் கிளப்புக்கு பேர் போன இடம் இல்லது? ஆமா. என்ன ஆமா? நைட்ல நீங்க ரசிக்க வேண்டியது என்ன? நைட் கிளப் இல்ல, ஸ்டேட்ஸ். உலகத்திலேயே அந்த நாட்டுல தான் டைவர்ஸ் அதிகம். அதனால நம்ம தேனில முடிஞ்சு வரும்போது புருஷன் பொண்டாட்டியா திரும்புறோமோ இல்லையோ அதுவும் வேண்டாம். ரஷ்யா ஒரு நாளைக்கு எத்தனை கிஸ் கொடுக்கறோம்னு கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். சரிதான் போ. எதை சொன்னாலும் எதையாவது திருப்பி திருப்பி சொல்றேன். நீ ஏன் நல்லா யோசிச்சு சொல்லு. கொடைக்கானல்? கொடைக்கானலா? ஆமா. எங்க கிராமத்துக்கு ரொம்ப பக்கம். யாராவது பாத்துட்டாங்கன்னா? பாக்கட்டுமே, எப்ப இருந்தாலும் தெரிய வேண்டிய விஷயம் தானே. ப்ளீஸ் டார்லிங். ஓகே. நல்ல டார்லிங். இந்த பாரு மாணிக்கம், இந்த ஆஸ்பத்திரி கட்டணம் கட்டுறதுக்கு மரம் கொடுக்கறது உன் பொறுப்பு, அத்திவாரம் தோன்றது அவங்க பொறுப்பு, செங்கல் கொடுக்கறது இவங்க பொறுப்பு. உன் பஞ்சாயத்துக்கு சுண்ணாம்பு பிடிக்கிற வேலை, மத்த பொம்பளைங்களுக்காக மண்ணு மிதிக்கிற வேலை. ஆமா, இந்த கட்டடம் எதுக்காக கட்டுறீங்க? இனிமேல் உங்க கையால மருந்து வாங்கி சாப்பிட்டு நாங்க சாகாம இருக்கிறதுக்கு தான். ஓஹோ ஓஹோ, இவர் தம்பி பவுனராசு டாக்டரா இந்த கட்டடத்துல வந்து உட்கார்ந்து இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்க போறாரோ? வைத்தியம் எல்லாருக்கும் இல்லடா, கேனா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான். உன் தம்பி படிச்சு முடிச்சு கிழிச்சு டாக்டர் ஆனாதானே? ஏண்டா உளவாயா, பாத்தீங்களா அவன் என்ன பேசுறான்னு? நீ என் தம்பிய பத்தி அடிக்கடி ஏதாவது பேசிட்டு இருந்த, கட்டடம் முடிஞ்சு கொடுக்க வேண்டிய பலியை இன்னைக்கே கொடுத்து விடுவான் படுவா. கட்டடம் முடிகிற வரைக்கும் இப்படியே திஷ்டி பொம்மையாட்டம் நில்லு. புல்லாங்குழல்
சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள் வந்தாள் காவடி சிந்தாள் கண்ணன் கருமுகில் குழல் குழல் குழலென காதல் முகமதி நிழல் நிழல் நிழலென சொன்னான் காவிய கண்ணான் சொன்னான் காவிய கண்ணான் புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து சிமிழ் சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள் பாவை இளமனம் சுகம் சுகம் சுகமென நாளை ஒரு தினம் வரும் வரும் வருமென பார்த்தாள் கண் பூத்தாள் பார்த்தாள் பார்த்த கண் பூத்தாள் மோகம் எனும் கனல் அணை 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 என தியாகம் எனும் புனல் மழை 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 என பொழிந்தான் தன்னை மறந்தான் பொழிந்தான் தியாகத்தில் நனைந்தான் வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் விரகமும் தனிமையும் மறைத்திருந்தாள் வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் இருவரும் உலகினை மறந்திருந்தார் புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து சிமிழ் சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள் கண்ணன் கருமுகில் குழல் குழல் குழலென காதல் முகமதி நிழல் நிழல் நிழலென சொன்னான் காவிய கண்ணான் தென்றல் நடந்தது சிலு 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 என தேகம் குளிர்ந்தது குளு 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 என மேகம் யாத்திரை போகும் கோடை கானலில் சிறு சிறு பனி துளி பன்னீர் தெளித்தது குறு குறு எனும்படி பூவும் பஞ்சனை போடும் அந்த வானிலவு இன்று தேனிலவு அழகிய ஒளி மழை அமுதங்களே அந்த வானிலவு இன்று தேனிலவு அழகிய ஒளி மழை அமுதங்களே புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து சிமிழ் சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள் வந்தாள் காவடி